ஹலோ டியர்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் வாய்ஸ் ஆஃப் வினோதினி. இந்த லைட் இன் யுவர் ஐஸ் அப்படிங்கிற கொரியன் ட்ராமா பார்த்துட்டு இருக்கோங்க. கண்டினியூவாக பார்க்கறதுக்கு முன்னாடி கடைசி வரைக்கும் பார்த்துருந்தோம்னா, பெரிய நியூஸ் ரிப்போர்ட்டர் ஆகணும், பிரச்சனை நடக்கக்கூடிய இடத்துக்கே போய் நியூஸை கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆம்பிஷனை வச்சிருந்த ஹீரோ இப்போ இங்கே வந்து எல்டர்ஸ் எல்லாம் என்கரேஜ் பண்ணுற மாதிரி பாட்டு பாடிக்கிட்டு இந்த வேலை இங்கே செய்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியில் ஹீரோயின் பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நடந்தது அப்படின்னு பார்த்துலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. ரொம்ப பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட எக்ஸ்பிளேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க், என்னோட மற்ற சேனல்ஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. எனக்கு பிடிச்சி ஃபாலோ பண்ண தோணுச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட மற்ற சேனல்ஸ்க்கு உங்கள் சப்போர்ட் கொடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்படியே பேனு ஹீரோயின் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ பாட்டுக்கு பாடி முடிச்சுக்கிட்டு வேலையை முடிச்ச ஒரு மாதிரி கிளம்பிடுறாங்க. ஹீரோ கிட்ட பேசணும்னு நினைக்கிறப்போ, நான் ஒருத்தரை ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா? ஹீரோவோட பாட்டிமா இறந்து போனப்போ கூட, என்னப்பா ஃபினரலுக்கெல்லாம் பணம் காசு வச்சிருக்கியா, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னார் இல்லையா? அவரு கூட நான் இன்சார்ஜுன்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அவரு தான் இந்த ஹோமுக்கே இன்சார்ஜு. அவர் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு இனிமேல் இவங்களும் இங்கே வர போகிறாங்க அப்படின்னு இன்ட்ரோ கொடுத்துட்டு நம்ம ஹீரோயினுக்கும் அங்கே ஒரு அட்மிஷன் போடணும் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு தலையும் புரியலை, வாலும் புரியலை. சரி பாட்டிமா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் எல்லாரும் கூட சேர்ந்து இன்றைக்கி டே ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி அனுப்பிச்சி வைக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி நல்லா தான் இருக்குது. டான்ஸ் ஆடுறாங்க, எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குறாங்க, கிராஃப்ட் ஒர்க்கெல்லாம் பண்ணுறாங்க. இப்படி ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் லைஃப் போயிட்டு இருக்கிற இந்த பக்கம் டியாவுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்துடுது. டியாவை பார்த்து டியா பின்னாடியே சுற்றிட்டு இருக்கா அண்ணங்காரன். அதனால ரெஸ்டாரண்ட்டுக்கே சாப்பிட வந்துடுறான். அந்த சமயத்தில் ஒருத்தர் வந்து டியா கிட்ட ஒரு மாதிரி டியாவை எம்பாரஸ் பண்ணுற மாதிரியே பேசுகிறாங்க. ஆக்சுவலாக ஸ்கூல் படிக்கிறப்ப தான் நம்ம அண்ணனுக்கும் டியாவுக்கும் ஒரு லைன் ஓடி இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் வந்து அந்த லைன் பெருசாலாம் டெவலப் ஆகிருக்காது, லவ் கிவ் நல்லா போயிருக்காது, ஜஸ்ட் ஒரு இம்பாக்சுவேஷனில் போய் முடிஞ்சிருக்கும். காலேஜ் படிக்கிற சமயத்தில் இப்போ வந்திருக்காரு இல்லையா, இவரும் நம்ம டியாவும் லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் டியா நல்லா படிச்சிருக்க மாட்டாங்க. அதனால அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்று கரெக்டாக சொல்லி கொடுத்ததுனால, உன்னோட தகுதிக்கு நீ நல்லா படித்து நல்லா வேலையில் இருக்கடா, இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொன்னதுனால டியாவை பிரேக்கப் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இங்கே எதிர்த்து சாப்பிட வந்த சமயத்தில் டியாவை பார்த்ததுனால, என்னோட மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு ஒன்று நான் இன்வைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டியாவை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. இதை பக்கத்து டேபிளில் இருக்கிற அண்ணன் கேட்டுட்டு, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நானும் டியாவும் கண்டிப்பாக வரோம் அப்படின்னு சொல்ல, உன் பாய் ஃப்ரெண்டையும் கூப்பிட்டு வந்துருட்டியான்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாங்க. அப்படியே டியாக்குன்னா கட்டுப்பாகுது. அண்ணனை தனியாக கூப்பிட்டு, என்ன நினச்சிட்டு இருக்க, எனக்கு தெரிஞ்ச உன் லைஃப்பில் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு கேர்ள் ஃப்ரெண்டு நான் தான் நினைக்கிறேன். ஸ்கூலில் எனக்கு ஒன்றும் கிடையாது, லவ் கூட கிடையாது, நம்ம 2 பேர் லவ் கன்ஃபஸ் கூட பண்ணிக்கிட்டது கிடையாது. ஆனால் இன்னும் நீ இப்படியே சுற்றிக்கிட்டு இருக்க அப்படின்னா உனக்கு வேற வழியே இல்லை, வேற எவ்வளவும் கிடைக்கலங்கிறதுக்காக நான் தான் நட கிடைச்சேன், பேசாமல் போயிடும். அவனோட மேரேஜ் ஃபங்க்ஷனுக்குலாம் நான் போகிறதுக்கு ரெடியாக இல்லை அப்படிங்கிறப்போ, இல்லட்டியா நீ அப்படிலாம் சொல்லக்கூடாது, கண்டிப்பாக போகணும், ஏன்னா உன்னை வந்து அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக இன்வைட் பண்ணியிருக்கான். என்ன மாதிரி சும்மா சூப்பராக ஹேண்ட்ஸமான பையன் கூட போய் நின்னா தான் அவனுக்கு ஒரு பயம் வரும்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் டியாவுக்கு சுத்தமாக உடன்பாடு இல்லை. எக்கையோட கெட்டு ஒளி அப்படின்னு விட்டதுக்கு அப்புறமாக அங்கே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு டவுட் வருது. ஏன் ஹீரோ இங்கேயே சுற்றிட்டு இருக்கான்? அப்போ தான் ஒரு பொறி தட்டுது. மேபி இப்போ அண்டர் கவர் ஆப்ரேஷனில் இருக்கானோ, இந்த இடம் கரெக்டாக இருக்கா? ஏன்னா நியூஸ் பேப்பர்லாம் வந்துருந்தது இந்த மாதிரி நிறைய பேர் ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பர்டிகுலராக இந்த ஹோமில் ஸ்கேம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பரில் வந்திருக்காது. மேபி இது விசாரிக்கிறதுக்காக வந்திருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தண்ணி குடிக்க போகிறப்போ அப்படியே பக்கத்தில் நின்றுட்டு, பார் என்னை பார்த்து பேசாத, நேராகவே பார்த்து பேசு, எனக்கு தெரியுது இப்போ நீ வந்து இங்கே நியூஸ் கலெக்ட் பண்ண வந்திருக்க ரிப்போர்ட்டராக, பட் அண்டர் கவர் ரிப்போர்ட்டராக வந்திருக்க, எனக்கு புரியுது, உனக்கு நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன், நம்ம பேசிக்கிறதுக்கு சீக்ரெட் கோடெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாட்டுக்கு படப்படன்னு பேசுகிறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியுறதில்ல. அந்த சமயத்தில் இங்கே ஹீரோ மாதிரி இன்னொருத்தர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. ஹீரோ பண்ணக்கூடிய ஜாப் தான் பெரியவங்களுக்கெல்லாம் என்ன வேணும் என்ன தேவைன்னு பார்த்துக்கிறது. ஸோ அவர் வந்துட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறதுக்கு, ஒன்றும் இல்லை சார், இவங்களுக்கு வந்து கிராஃப்ட் ஆளுக்கு எப்படி போடுறதுன்னு தெரியல, கூப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டு கிராஃப்ட் ஒர்க்கெல்லாம் பண்ணக்கூடிய இடத்துக்கு கொண்டே விட்டுடுறாங்க. ஆக்சுவலி இங்கே ஹீரோயினுக்கு நிறைய பேர் வந்து தெரிஞ்சவங்களாம் இதுக்கப்புறம் தான் மாற போகிறாங்க. அதில் பர்டிகுலராக ஒரு தாத்தா வேற நம்ம ஹீரோயின் பின்னாடி சுற்றுவாங்க. அதெல்லாம் நம்ம அப்புறமா பார்க்கலாம். இப்போது எப்படியாவது டியாவை அவங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு கூப்பிட்டே போய் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால கோட் சூட்டெல்லாம் இல்லை இல்லையா? ஸோ உங்கள் ஸ்கூலுக்கு போகிற சமயத்தில் கூட கோட் மாதிரியெல்லாம் தானே உங்கள் யூனிஃபார்ம் இருக்கும், அதை போட்டுட்டு வந்து நின்று இதையாவது போட்டு கிளம்பலாம் வா அப்படிங்கிறதுக்கு அடிச்சு துரத்தி விட்டுடுறாங்க டியா. ஆக்சுவலி இப்போ டியா வந்து ஹீரோயினை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வீட்டுக்கு தான் வந்திருப்பாங்க. கதவை சாத்துறதுக்கு அப்புறமாக லில்லி சொல்லுவாங்க, ஒரு செகண்டு நம்ம ஃப்ரெண்டோட அண்ணனை பார்த்து நானே மயங்கிட்டேன் டி அப்படிங்கிறதுக்கு. ஆக்சுவலாக டியாவுக்கு கோவம் வருது, பொசசிவ் ஆகுது, ஏன்னா அண்ணனை பிடிக்கும், பட் இருந்தாலும் எதுவும் காட்டிக்கிறது இல்லை, மாயை மூடிட்டு இருடி நீ அப்படின்னு சொல்லி திட்டி மட்டும் விட்டுடுறாங்க. இங்கே ஹோமில் நம்ம ஹீரோயின் பின்னாடி ஒரு தாத்தா வேற சுற்றுறாங்க. அவருக்கு ஏதோ மனசில் பெரிய ரொமான்டிக் ஹீரோன்னு நினைப்புன்னு நினைக்கிறேன். நம்ம ஹீரோயின் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கிறப்போ ஹீரோயின் கடுப்பாய் சத்தம் போடுறாங்க. ஆனாலும் அவர் கேட்குறது இல்லை. அப்படி அவங்க நடந்துக்கிட்டே இருக்கிறப்போ திடீர்னு ஒரு அண்டர் கிரவுண்டுக்கு போகக்கூடிய ஸ்டெப்ஸ் தெரியுது. அதை பார்த்துட்டு என்னென்னு ஹீரோயின் நிற்கிறப்போ,
அந்த தாத்தா வந்து இதை பாரு, இதுக்குள்ளெல்லாம் போயிடாத, இதுக்குள்ளே போனவங்க யாருமே திரும்பி வர மாட்டாங்க அப்படின்னு பயமுறுத்தி விட்டுறாங்க. பட் ஹீரோயின் நான் ஏன்டா நடுராத்திரியில் சுடுகாட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஃபுட்டெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு போய் உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு உட்கார சமயத்தில் இங்கே ஒரு பாட்டிமா இருப்பாங்க. அவங்க ரொம்ப பந்தா பண்ணிக்குவாங்க. அவங்க கொஞ்சம் ரிச்சான லேடி. அவங்கள நம்ம ரிச் பாட்டின்னு வச்சுக்கலாம். அந்த ரிச் பாட்டி இங்கே உட்காரதுக்கு இடம் இல்லை, என் ஹேண்ட்பேக் அந்த சேருக்கு வச்சுருக்கேன், என் ஹேண்ட்பேக்கோட சேர் அது வேறு எங்கேயாவது போய் உட்காந்துக்கோன்னு சொல்கிறதுக்கு இன்னொரு பாட்டிமா நான் சாப்பிட்டேங்க, நீங்கள் உட்காந்துக்கோங்கன்னு ஹீரோயின் இடம் கொடுக்குறாங்க. இப்படி போன பாட்டிமா வந்து எல்லாருக்கும் தண்ணி வைக்கிறப்போ அந்த ரிச் பாட்டி இந்த தண்ணியை வர தட்டி விட்டுடுறாங்க. இதை பார்க்குற ஹீரோயினுக்கு ஏன் இவங்க இவ்வளோ ஹெட்வெயிட்டாக இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு ஹீரோவை வந்து தனியாக பார்க்குறாங்க. ஹீரோ வந்துட்டு சொல்லுங்கள் பாட்டிமா என்ன வேணும்னு கேட்குறதுக்கு ஹீரோயினுக்கு நானும் நீ தானே இருக்கோம், ஏன் நடிக்கிறேன், எனக்கு தெரியும் நீங்கள் வந்து ரிப்போர்ட் கலெக்ட் பண்ண தானே வந்திருக்கேன், எந்த நியூஸ் சேனலில் வேலை செய்கிறேன் அப்படிங்கிறதுக்கு இதை பாருங்கள் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் ரிப்போர்ட்டரெல்லாம் கிடையாது அப்படிங்கிறப்போ அங்கே இன்சார்ஜும் வந்துடுறாங்க. ஹீரோவை பார்த்துட்டு என்ன பிரச்சனை ஏதுன்னு கேட்கறதுக்கு இல்லை, ஒரு காலத்தில் எனக்கு ரிப்போர்ட்டர் ஆகணுங்கிற ஆம்பிஷன் இருந்தது, இந்த பாட்டிமாக்கு அது தெரியும் போல இருக்குது, அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், அது மட்டும் இல்லாமல் இப்போ எல்டர்ஸ் எல்லாம் தூங்குற டைம் கொண்டு போய் ஹாலில் விடுங்க அப்படிங்கிறப்போ நம்ம ஹீரோயின் போய் நின்று பார்க்குறாங்க. எல்லா வயசானவங்களும் தூங்கிட்டு இருக்காங்க. அது எப்படி ஒரு சம்மந்தமே இல்லாத இடத்துல உங்களுக்கெல்லாம் தூக்கம் வருது அப்படின்னு நினச்சி முடிக்கிறதுக்குள்ளே இவங்களும் தூங்கி போயிடுறாங்க. இப்படி எல்லா எல்டர்ஸும் தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமாக உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்பெஷல் ப்ரோக்ராமில் பைல்வான் மாதிரி ஒருத்தர் வந்து நின்றுட்டு இன்னும் நம்ம ஸ்டண்ட் எல்லாம் பண்ணி காட்டிட்டு இருக்காங்க. ஸ்டண்ட் பண்ணுறப்போலாம் நல்லா ஸ்ட்ராங்காக தான் பண்ணுறாங்க. ஆனால் கடைசியில் கண்ணை கட்டிக்கிட்டு அந்த மெழுகுபத்தியை ஒரே இதில் அணைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வர்றப்போ மட்டும் செமையான சொதப்பல் நடக்குது. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோயினும் தள்ளினு பார்த்துட்டு தான் இருக்காங்க. ரொம்ப சொதப்புறான் அப்படின்னு தெரிஞ்சதும் இன்சார்ஜே வந்துட்டு இப்போ வந்திருக்கான் இல்லைங்களா, இவனுக்கு என்ன வயசு இருக்குன்னு தெரியுமா, இவனுக்கு சரியா 70 வயசு ஆகுது, ஆனால் பார்த்தா தெரியுறது இல்லை, அதுக்கான காரணம் என்ன தெரியுமா, இங்கே நாங்கள் ஒரு ஹெல்த் ட்ரிங்க்ஸ் கொடுக்குறோம், அதை குடிக்கிறது தான் இவனோட ஸ்ட்ரென்த்துக்கே காரணம். ஆனால் கடைசியில் மெழுகுபத்தியை வச்சு ஸ்டண்ட் பண்ணுறப்போ குழம்புனா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா, நாங்கள் கொடுத்த அந்த ஹெல்த் ட்ரிங்க்கை அவன் கண்டினியூஸாக எடுத்துக்கலாம், அதுதான் காரணம் அப்படிங்கிறப்போ நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சிருது. ஓகே, அங்கே சுற்றி இங்கே சுற்றி இதை எங்க தலையில கட்டுறதுக்காக தான் இத்தனையும் பண்ணீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு சகலமும் புரிஞ்சிருது. நீங்க பண்ற இந்த ஃபோர்ஜரி வேலைக்கு இங்க இருக்கிற தாத்தா பட்டிங்களே ஏமாறுவாங்க, நான் ஏமாற மாட்டேன்டா அப்படின்னு சொல்றாங்க, மனசுக்குள்ள சொல்றாங்க, மைண்ட் வைஸ் நம்மளுக்கே கேக்குது. ஆனா இந்த ஹெல்த் ட்ரிங்க் அவங்களும் வாங்கிட்டு தான் போறாங்க. ஆனால் இது கொஞ்சம் காஸ்ட்லி. ஸோ இதுக்கு பணம் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க. இப்பொழுதுக்கு இதை வந்து சாம்பிளாக தான் கொடுத்துருப்பாங்க, இதை யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும், நீங்கள் அதுக்கப்புறமா பணம் கொடுத்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் வாங்கிட்டு வந்துட்டாங்க. சரி இதுக்கு காசு அம்மா கிட்ட கேட்கலாம் அப்படின்ட்டு அவங்க அம்மா உட்கார வச்சு பேசுகிற சமயத்தில் அவங்க அம்மா கையில் நிறைய புண்ணாக இருக்குங்க. அதுக்கான காரணம் இங்கே வர லேடிஸ்க்கெல்லாம் ஹேர் கட் பண்ணிட்டு டை அடிக்கிறது, ஹேர் கலரிங் பண்ணுறதுலாம் பண்ணுவாங்க. அந்த சமயத்தில் நிறைய பேர் கஸ்டமர்ஸ் வருவாங்களா, இவங்களுக்கு வீட்லேயும் வேலை இருக்கும், கடையிலையும் வேலை இருக்கும், அதனால க்ளவுஸ் போட்டு போய் டைம் இருக்காது. ஸோ க்ளவுஸ் போட்டுக்காமே அந்த கெமிக்கல் எல்லாம் ஹேண்டில் பண்ணி நகத்துக்கிட்ட கையில் சின்ன சின்ன காயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதை பார்க்குற ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால அம்மா கிட்ட எதுவுமே சொல்லாமல் த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் புழம்பி தள்ளுவாங்க. ஃபர்ஸ்ட்டு டீயாவும் சரி லில்லியும் சரி ஹீரோ அங்கே தான் வேலை செய்கிறான் அப்படிங்கிறத நம்பவே மாட்டாங்க. பட் ஹீரோயின் எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறமாக தான் ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு யோசிக்கிறப்போ அந்த ஹோம் இருக்கே என்னால் தாங்கவே முடியல, என் பின்னாடி வேற ஒரு தாத்தா சுற்றுறான், அங்கே இருக்கிறவங்கள பார்த்தா இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படின்னதும் டீயாவும் லில்லியும் அந்த அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு, நானும் பார்த்துருக்கேன் எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டிமா இருப்பாங்க, திடீர்னு உட்காந்துருப்பாங்க, திடீர்னு கத்துவாங்க, அதுவும் இந்த வயசானவங்கள ரோட் கிராஸ் பண்ணுறத பார்த்துருக்கியா, அப்படியே நத்த மாதிரி போவாங்கன்னு சொல்லி கிண்டல் பண்ண. இதெல்லாம் பார்க்குற ஹீரோயினுக்கு ரொம்ப பர்சனலாக டிஸ்டர்ப் ஆகிடுது. எனக்கு 25 வயசு தான், நான் 78 வயசு ஆகிட்டேன். ஆனால் இந்த 78 வயசில் இருக்கக்கூடிய வயசானவங்க ஃபேஸ் பண்ணுற எல்லா மாதிரியான ஃபிசிக்கல் ப்ராப்ளத்தையும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ இப்படி பேசுறியெல்லாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா, எங்களாலையும் ஸ்பீடாக நடக்கணும், அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு பல ஆசைகள் இருக்கும், ஆனால் எங்களால் அது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போயிடுவாங்க. ஐயோ நம்ம கொஞ்சம் அவ்வளோ ஹர்ட் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறப்போ வெளியே வந்த ஹீரோயின் அமைதியாக ஓரமாக உட்காந்துருவாங்க. ஏன்னா கோவப்பட்டுக்கிட்டு கூட ஸ்பீடாக இவங்களால நடக்க முடியாது, கால் பயங்கரமாக வலிக்கும். அப்படியே உட்காந்துட்டு நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் இந்த டெலிகாலிங் மாதிரி ஒரு ஜாபு கண்ணில் படும். சரி அதுக்கு முக அமைப்பு தேவையில்லை இல்லையா, நம்ம வயசானவங்கள இருந்தானே எங்கே இருந்தால் நான் வாய்ஸ் தானே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பேசுறதுக்கு ஃபஸ்ட்டு அந்த டெலிகாலிங் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த மேனேஜர் ஏற்றுக்கிறது இல்லை. நீங்கள் வயசானவங்க 78 வயசு ஆச்சு, நீங்கள் ஒரு பாட்டிமா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறப்போ பஸ்ட் ஆகிடுறாங்க. டே எனக்கு உண்மையிலே 25 வயசுடா, என் அப்பாவை காப்பாற்றுக்காக டைம் ட்ராவல் பண்ண, வாட்சை வச்சு என்னோட காலத்தை பின்னோக்கி கொண்டு போனேன், ரிவர்ஸ் பண்ண, அதனால தான்டா இப்படி ஆனா அப்படின்னு சொல்லி கடன்னு பேச. இதெல்லாம் கேட்டு அவர் சிரிப்பாருன்னு பார்த்தா பர்ஃபெக்ட்,
இப்படி தான் இருக்கணும், நீங்கள் பொய் சொல்கிறீங்க, ஆனாலும் உங்கள் முகத்தை சீரியஸாக வச்சுக்கிட்டு பொய் சொல்கிறீங்க. டெலிகாலிங் ஜாபை பார்க்குறதுக்கு இதுதான் முதல் தகுதி, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு சில டெஸ்ட் எல்லாம் வைக்கிறாங்க. ஒரு நம்பர் கொடுத்து கால் பண்ணி எப்படி பேசணும்லாம் சொல்கிறாங்க. கடைசியில் அவங்க ஏதாவது கண்டிக்கிட்டு பிடிச்சிட்டாங்கன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இவ்வளோதாங்க, இதுதான் ஜாபு, நாளையிலேருந்து ஜாபுக்கு சேர்ந்துக்கோங்க அப்படிங்கிறப்போ நம்ம ஹீரோயினுக்கு மனசு உறுத்துது. டெலிகாலிங் ஜாப்னு அவங்க வேறு மாதிரி நினச்சிருந்துருப்பாங்க. இது எதுவும் ஃபோர்ஜரி மாதிரி இருக்கே அப்படிங்கிறதுக்கு யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்டா, ஆமாம் இது ஃபோர்ஜரி ஜாப் தான், காசு வேணும்ல, நீ சம்பாதிக்கணும்ல அப்படிங்கிறப்பவே அந்த மேனேஜர் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு போலீஸே வந்துடுறாங்க. அந்த மேனேஜரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. என்னடா இது நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துக்கிட்டே இருக்கிறப்போ ஒரு முட்டையை வேன் ஃபுல்லாக வச்சு விற்றுக்கிட்டே இருக்கிறவர் நம்ம ஹீரோயினை தான் தேடிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த டெலிகாலிங் ஜாபுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு முட்டையை மட்டும் நான் வாங்கிக்கிறேன், காசு கொடுத்தா வாங்கிக்கிறேன்னு இருப்பாங்க. பட் அவர் பரவாயில்லைங்க, இந்தாங்க வயசானவங்களா இருக்கீங்க வச்சுக்கோங்கன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வாய்ஸ் டெஸ்ட் கொடுக்கறதுக்கு, டப்பிங் கொடுக்கறதுக்கு பச்சை முட்டையை சாப்பிட்டா நல்லா இருக்குமா அப்படியா தெரில எனக்கு. ஸோ அதனால ஒரே முட்டையை வாங்கியிருப்பாங்க. அந்த சமயத்தில் அவங்க எக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த பாட்டிமாவோட வாய்ஸு இவருக்கு பிடிச்சி போயிடுமா. ஸோ அதனால பாட்டிமா உட்கார வச்சு உங்கள் வாய்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது, ஒன்ஸ் நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன், நீங்கள் ஒன்றும் ஃப்ரீயாலாம் பண்ண வேண்டாம், நான் பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. டோட்டலாக எவ்வளோ முட்டைகள் விற்குதோ அதுக்கு 25% கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு எல்லாமே ஓகே ஆகிடுது. நம்ம ஹீரோயினும் ரெக்கார்டும் பண்ணி கொடுத்துடுறாங்க. ஓகேங்க, சூப்பராக இருக்கும், உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க, நான் பணம் அனுப்பிச்சிடுறேன்னு சொல்ல சரி எப்படியோ ஒன்று ஏதோ கொஞ்சம் செலவுக்காச்சும் ஹீரோயினுக்கு இருக்கிற சமயத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய டியா பொண்ணுக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போகுது. ஸ்கூல் படிக்கிறப்போ ரோட்டில் ஒரு ரிங்கு மாதிரி கிடந்தது, இது நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு டியாவுக்கு கொண்டு வந்து அண்ணன் கொடுத்துருப்பான். டியா கையில் மாட்டிட்டு ரிங்கு சூப்பராக இருக்குன்னு சொல்கிறதுக்கு உன் கையில் போட்டதுக்கப்புறம் தான் அந்த ரிங்கே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் ஃப்ளட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை எல்லாத்தையும் டியா யோசிச்சு பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் அந்த எக்ஸிபிட் ஹாலுக்கு போகக்கூடாதுன்னு தான் நம்ம ஹீரோயின் நினைக்கிறாங்க. பட் இருந்தாலும் ஹீரோ ஏன் அங்கே வேலை செய்யலான்னு தெரிஞ்சுக்கணுங்கிற தாட் வருது. ஸோ அதனால் அங்கே மறுபடியும் போய் ஹீரோவுக்கிட்ட பேசணும்னு ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி அங்கே வேற ரெமோ தாத்தா கூட ஒரே தொல்லையாக போகுது. அவர்கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு ட்ரிங்க்ஸ் குடிக்கலாம் அப்படிங்கிற சமயத்தில் அந்த ரிச் பார்ட்டி அங்கே இருக்காங்க. அந்த ரிச் பார்ட்டி இதை என் பையனுக்கு அனுப்பிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிச் பார்ட்டிக்கு இந்த ஹோமில் கொடுத்த அந்த ஹெல்த் ட்ரிங்கை தன்னோட பையனுக்கு அனுப்பிச்சுன்னா அவன் யூஎஸ்ஏல இருக்கான், உனக்கு அந்த அட்ரஸ் தெரியும்ல, எப்போ நீ தான் அனுப்புவேன், அனுப்பிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோ ரிச் பார்ட்டி கிட்ட சரின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமாக அங்கே ஒரு பெரிய ட்ராமாவே நடக்குது. அந்த இன்சார்ஜ் அங்கே வேலை செய்யக்கூடிய இன்னொருத்தரெல்லாம் இன்னொரு ஹெல்த் ட்ரிங்க் அதுவும் நாசாலிருந்து தயாரிக்கிறாங்களாமா. விண்வெளிக்கு ஆஸ்ட்ரோனட்லாம் போகிற சமயத்தில் இந்த ஹெல்த் ட்ரிங்கை தான் விண்வெளியில் அவங்க ஃபுட்டாகவே எடுத்துக்குவாங்களாமா. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பெரிய ட்ராமாவே நடத்துகிறாங்க. ஆனால் என்ன, இந்த ஹெல்த் ட்ரிங்க்ல இருக்கிற பிரச்சனை என்னென்னா ஆஸ்ட்ரோனட்ஸ் எல்லாம் அவங்க விண்வெளியில் ஆராய்ச்சி செய்கிறப்ப இதுதான் மெயின் ஃபுட்டை எடுத்துக்குவாங்க, ஸ்ட்ராங்காகவும் இருப்பாங்க. ஆனால் பூமிக்கு வந்ததும் அவங்க ஏன் ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக டயர்ட் ஆகிடுறாங்க, அவங்களால இங்கே சரியாக வாழ முடியல அப்படின்னா அந்த சமயத்தில் அவங்களுக்கு ப்ரோட்டீன் பத்துறதில்ல. ஆனால் நம்மளுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. நம்ம எல்டர்ஸ்க்கு ப்ரோட்டீன் ஷேக்கும் கொடுக்குறோம், இதையும் கொடுத்தோம்னா பேலன்ஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ எதர்ச்சியாக நடக்கிற மாதிரி இந்த பாட்டி மங்க முறையில் ஒரு பெரிய ட்ராமாவே பண்ணுறாங்க. அவங்கெல்லாம் நம்பிடுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் நம்புறதில்ல. பட் இருந்தாலும் மனசு கேட்காது இல்லையா, அதை வாங்கணும்னு தான் தோணுது. இது ஒரு பக்கம் நடக்கிறப்போ ஹீரோட நடவடிக்கை சரியே இல்லை, அவன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இன்சார்ஜ் கிட்ட இன்னொரு ஒர்க்கர் கம்ப்ளைண்ட் பண்ணுறப்போ இதை பாரு அவன் ரொம்ப நேச்சராக ஆக்ட் பண்ணுவான், அவனால் நமக்கு நிறைய லாபம் இருக்குது, ஸோ கண்டும் காணாமல் இருந்துருன்னு சொல்கிறாங்க. எப்படியாவது ஹீரோ கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ இந்த ரெமோ தாத்தாவோட தொல்லை வேற தாங்க முடியல. அவங்க கிட்ட தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ரூமுக்குள்ளே வர்றப்போ அந்த ரூமுக்குள்ளே அந்த ரிச் பார்ட்டி தன்னோட பையனுக்கு அனுப்பிச்சிருன்னு சொல்லிட்டு நிறைய பார்சல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த ஹெல்த் ட்ரிங்கோட பார்சல்ஸ், அது எல்லாமே இங்கே வச்சிருக்கிறத பார்க்குறாங்க. அங்கே ஹீரோவும் வராங்க. இதெல்லாம் என்ன, அந்த ரிச் பார்ட்டியம்மாவும் ஏமாத்திட்டு இருக்கியா அப்படிங்கிறதுக்கு இதை பாருங்கள் அவங்க பையன் உயிரோட இருக்கானா இல்லையானே தெரியல, கடந்த 5-6 வருஷமாக அவன் யூஎஸ்ஏல இருக்கான் அப்படின்ட்டு இந்த அம்மா சொல்கிறாங்க. ஆனால் அவங்க இருக்கானே இல்லையான்னு கூட தெரியல. அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் இதெல்லாம் வாங்கி வைக்கிறேன்னு சொல்ல இதெல்லாம் ரொம்ப தப்புப்பா, நான் உடனே அந்த ரிச் பார்ட்டிக்கிட்ட எல்லாம் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் எல்லாத்தையும் சொல்லுங்கள், ஒருத்தனோட மனசை கெடுக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கோவப்படுறாங்க. உடனே ஹீரோயின் இருந்துட்டு இது நல்ல இடம் கிடையாது, நீங்கள் இருக்க வேண்டிய பையனும் கிடையாது, ஜஸ்ட் என் ஃப்யூச்சரை பாருன்னு சொல்லிட்டு ரொம்ப கம்பல் பண்ணுறதுக்கு நம்ம ஹீரோ பஸ்ட் ஆகிடுறாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு யார், என்னை பெற்றிங்களா வளர்த்திங்களா, உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம், மேபி ஹீரோயினோட பாட்டிமாவாக நீங்கள் இருக்கலாம், என்னமோ இருந்துட்டு போங்க, தயவுசெய்து இதில் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்படி இவங்க 2 பேரும் பேசிக்கிறத வெளியே இருக்கிற மற்ற பாட்டிஸோ தாத்தாஸும் கேட்குறாங்க. ஆனால் ரிச் லேடி மட்டும் இல்லை, இந்த மாதிரி ரிச் லேடியோட மனசு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக ஹீரோ இந்த மாதிரி வேலை பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் போல இருக்குது. அதுக்கப்புறமாக
ஹீரோயினுக்கு மனசே விட்டு போயிடுது. சரி, ஹீரோ ஏதோ அண்டர் கவர் ஆப்ரேஷனுக்கு வந்திருப்பான், அதுக்கு வந்திருப்பான், இதுக்கு வந்திருப்பான்னு நினச்சா கடைசியில் இங்கேயே வேலை செய்கிறானே, இது நல்ல இடம் இல்லையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிவிட்டு பாருக்கு போய் இவங்க ட்ரிங்க்ஸ் பண்ண அங்கே ஹீரோவும் வராங்க. ஸோ ஹீரோ கிட்ட போய் உட்காந்து நிறைய நல்ல விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. உன்னை சுற்றி நிறைய நல்லவங்க இருக்காங்க, நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க, அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்கிறதுக்கு வயசில் பெரியவங்க அப்படிங்கிறதுனால ஹீரோவால் மூஞ்சில் அடிச்ச மாதிரி திட்டவும் முடியல. நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணுங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு ஹீரோ எந்திரிக்கிறப்போ ஹைஜூன் என்கிட்ட சொன்னான், அவளுக்கு உன்னை ரொம்ப பிடிக்குமாம்மா, நீ இப்படியெல்லாம் பண்ணுறது அவளுக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னதும் அப்படியே ஹீரோக்கு மனசில் ஒரு மாதிரி ஆகிடுது. திரும்பி நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, அவள் எங்கே இருக்கா எப்படி இருக்கான்னு எனக்கு தெரியாது, அவள் என்கிட்ட இந்த அளவுக்கு க்ளோஸாகவும் பேசினதில்லை, என்னை பற்றி யோசிக்கிற அளவுக்கு அது அவளோட வேலையும் இல்லை, நீங்கள் அவகிட்டயே சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் ஹைஜூன் கிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ஹீரோக்கு தெரியாது. ஆனால் கேட்குற ஹீரோயின் மனசில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்கப்புறமாக நைட் ரொம்ப லேட்டாக தான் வீட்டுக்கு வராங்க. அப்படி வீட்டுக்கு வர்றப்ப தான் 48 hours சாப்பிடாம தண்ணி குடிக்காம பாத்ரூம் கூட போகாமல் தூங்கிக்கிட்டே இருப்பேன் எந்த வேலையும் செய்யாமல் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சேனலுக்காக விளாக் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த விளாகை வந்து எல்லோரும் லைவாக தான் பார்ப்பாங்க. அப்படி லைவாக பார்க்குறவங்க ஸ்டார்ஸ் கொடுப்பாங்க. அந்த ஸ்டார்ஸ் எல்லாமே கரன்சியாக கன்வெர்ட் ஆகும். இதை தான் நம்ம எபிசோடு 1 இந்த ட்ராமாவோட ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்போம். பாட்டுக்கு அன்னங்காரப்பட்டு தூங்கிட்டு இருக்க அப்போ நம்ம ஹீரோயின் வருவாங்க. அப்படி நம்ம ஹீரோயின் சடார்னு வர்றத லைவ்ல பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே இன்னொரு பாட்டிமா வராங்க அப்படி இப்படின்னு பேசுகிறப்போ மரியாதையாக பேசுங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த சமயத்தில் வந்து உட்காந்து எனக்கு 25 வயசு தான் ஆகுதுன்னு சொல்லியிருப்பாங்க. இது எல்லாத்தையும் இந்த ட்ராமா ஸ்டார்ட் ஆகிற எபிசோடு 1 நம்ம பார்த்துட்டோம். இப்படி நம்ம ஹீரோயின் அதே டைலாக் எனக்கு 25 வயசு தான் ஆகுதுன்னு சொல்கிறதோட இந்த எபிசோடு முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் அடுத்த எபிசோடில் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். இது வரைக்கும் ஸ்கிப் பண்ண பொறுமை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய எக்ஸ்பிளேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.